அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி எப்படி ஈஸியா சிம்பிளா டேஸ்டியா செய்யறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாழைக்காய் பஜ்ஜின்றது எல்லாரோட ஃபேவரட்டோட ஒரு ஸ்நாக்ஸுங்க. இது டீ கடையில் போடுற மாதிரியே அதே டேஸ்ட்டில் எப்படி ஈஸியாக குயிக்காக போடலான்றதாங்க பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு 2 வாழைக்காய் எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா விளைஞ்ச காயை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா தோல் சீவிக்கோங்க. நல்லா தோல் சீவிட்டு நம்ம வாழைக்காயை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பஜ்ஜி போடுறதுக்கு 2 வாழைக்காயுமே தோல் சீவி எடுத்துட்டு லைட்டாக மெல்லிசாக எவ்வளோ மெல்லிசாக அதை இழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக இழைச்சிக்கோங்க. நம்மளுக்கு வாழைக்காய் நல்லா மெல்லிசாக இருந்தால் தான் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால நீங்கள் வாழைக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தோலை சீச்சிட்டு நல்லா மெல்லிசாக இழைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம நல்லா மெல்லிசாக எந்த மாதிரி எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா எவ்வளோ தின்னாக இருக்குன்னு பாருங்கள். பேப்பர் மாதிரி நம்ம நல்லா இழைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பஜ்ஜி சூப்பராக கிடைக்குங்க. இப்போ நம்ம எல்லா வாழைக்காயும் ஒன்று சொன்ன மாதிரி இழைச்சி எடுத்து வச்சுக்கிறோங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காயை சீச்சி பஜ்ஜி போடுறதுக்கு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பாருங்கள், எல்லா வாழைக்காயும் இந்த மாதிரி பிளேட்டில் சீச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது எதனாலனா நம்ம வாழைக்காய் நல்லா லைட்டாக இழைச்சிக்கிட்டா தான் எண்ணெயும் குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சட்டியில் பாருங்கள் கடலை மாவு சேர்த்துக்கிட்டாச்சு. ஒரு 100 கிராம் கிட்டக்க கடலை மாவு சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு 50 கிராம் கிட்டக்க அரிசி மாவு சேர்த்துக்குருவோங்க. கடலை மாவில் பாதி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாகவும் எண்ணெய் குடிக்காமலும் சூப்பராக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் கிட்டக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக நம்ம மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அது தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு அடுத்ததாக கொஞ்சம் கலர் பொடி, நீங்கள் உங்களுக்கு பஜ்ஜி கலர் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. மாவு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பஜ்ஜி நல்லா டேஸ்டியாக கிடைக்குங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கணுங்க. ஒரேதியாக தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு பஜ்ஜி நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக கிடைக்கிற மாதிரி நம்ம மாவை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறணுங்க. இப்போ நம்ம பேனில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாங்க. உங்களுக்கு பஜ்ஜி போட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு பாருங்கள். நம்ம வாழைக்காயை எவ்வளோ நல்லா சூப்பராக மெல்லிசாக இழைச்சாச்சு. இப்போ நம்ம இழைச்ச வாழைக்காயை எடுத்து நம்ம பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். பாருங்கள், நல்லா நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கிறணுங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக கரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் குடிச்சிரும். கெட்டியாக கரைச்சிங்க அப்படின்னா மாவு திட்டு திட்டாக இருக்கும், உங்களுக்கு பஜ்ஜி நல்லா வராது. நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம கடலை மாவு அரிசி மாவு எல்லாத்தையுமே நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாழைக்காயில் முக்கி நல்லா டிப் பண்ணி எடுத்து நல்லா சுட சுட எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்ம டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே டேஸ்ட்டில் சூப்பராக பஜ்ஜி கிடைக்குங்க. பாருங்கள், நம்ம பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம பஜ்ஜி எப்படி சூப்பராக பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே டீ கடை பஜ்ஜி மாதிரியே இருக்குங்களா. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. எண்ணெயும் ரொம்ப குடிக்காதுங்க இந்த பஜ்ஜி. நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு
டீக்கடை மாதிரியே சூப்பராக பஜ்ஜி கிடைக்கும். நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பஜ்ஜி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக, பார்க்குறதுக்கே மவுத் வாட்டரிங்காக இருக்கா? நம்ம பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக, வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.